சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல மேங்கோ பிக்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்குமே கெட்டு போகாது. நீங்க வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட குழந்தைகளுக்கு குடுத்து விடலாம். ஸோ ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி குடுத்து விடலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போம்போது, நீங்க திணை, வரகு அந்த மாரி கூட இதோட சேர்த்து எடுத்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட சேர்த்து ஒரு வெரைட்டி ரைஸும் காமிச்சிருக்கேன். இது வந்து சிப்ஸ், வெண்டைக்காய் பொரியல் இது கூட வேணாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பச்சை மாங்காய் எடுத்துக்கலாம். நம்ம ஒரே ஒரு மாங்காயில தான் பண்ண போறோம். இந்த மாங்காய் பிக்கிள் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம சப்பாத்தி பொரி கூட நீங்க எடுத்துக்கலாம். நல்லாவே இருக்கும். ஸோ எதையுமே நீங்க வறுத்து, அரைச்சு, ரொம்ப நாள் காய வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பச்சையாவும் நம்ம போட மாட்டோம். ஸோ அப்படிங்கும்போது குக் ஆயிடுறதுனால, குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து இந்த மாதிரி தின்னா வந்து நீங்க கட் பண்ணிக்கங்க. இல்ல அப்படின்னா, நம்ம பொடி பொடியா வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டும் இந்த ஊறுகாய் பண்ணலாம். ஸோ நீங்க எந்த வெரைட்டியான மாங்காயிலயும் பண்ணலாம். நல்லாவே இருக்கும். ஆனா, பிக்கிள் அப்படிங்கிறது நீங்க பழுத்த மாங்காயில வந்து பண்ணக்கூடாது. ஸோ அத மட்டும் பார்த்துக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கெட்டு போகாம இருக்கும். ஸோ இந்த மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு முன்னாடி, மாங்காய வந்து நல்லா வந்து கழுவிட்டு, ஒரு நல்ல காட்டன் கிளாத்தோட தொடச்சிருங்க. ஸோ காஞ்சதுக்கு அப்புறமா இது பண்ணணும். தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ பேன்ல நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 1/4 கப் நல்லெண்ணெய் இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து லைட் ப்ரௌனா வரணும். ஸோ இதெல்லாம் நல்லா குக் ஆனா மட்டும் தான், நம்ம ரொம்ப நாள் வச்சிருக்கும்போது கெட்டு போகாம இருக்கும். இதில வரமிளகாய் தேவையான அளவு போட்டுக்கலாம். கறிவேப்பிலை, நான் வந்து சின்ன மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ பெருங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், வெந்தயத்தூள், அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இதையும் ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 நிமிஷம் தான் தேவைப்படும். ஸோ யூசுவலா அரைச்சு பண்ணுறது அப்படிங்கும்போது கடுகு, வெந்தயம், வரமிளகாய் இதெல்லாம் வறுத்து அரைச்சு பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு டைம் அதிகமாகும். உங்களுக்கு வந்து பவுடர் எல்லாம் இருந்துச்சுனாவே, நீங்க இன்ஸ்டன்ட்டா பண்ணிடலாம். இதுக்கு மேக்ஸிமமே ஒரு 5 மினிட்ஸ் தான் தேவைப்படும். இப்போது கட் பண்ணி வச்ச மாங்காய போட்டுட்டு, அப்படியே மிக்ஸ் பண்ணணும். நீங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணலாம். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாங்காய் வேகறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ தேவைப்பட்டா மேலே லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விடலாம். இல்ல அப்படின்னா, நீங்க புளி தண்ணி அத ஊத்திட்டு நல்லா குக் பண்ணலாம். இதில வெல்லம் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ரொம்ப குக் ஆகியும் அந்த ஸ்டேஜில் எடுக்கலாம். இல்லைன்னா குக் ஆகிறதுக்கு முன்னாடியும் நீங்க எடுத்து பண்ணலாம். ஸோ இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் பண்ணி பண்ணலாம். அது இல்லாம நம்ம இதில வந்து நான் பூண்டு போடல. பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க 1/4 கப் பூண்டு கூட போட்டு பண்ணலாம். ஸோ பூண்டு மாங்காய் ஊறுகாய், இஞ்சி மாங்காய் வந்து நல்லா மேட்ச் ஆகும். ஸோ டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி மாதிரி டேஸ்ட்டில் வரும். ஸோ நான் இஞ்சி ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் வேர்ல்டுங்கிற சேனலில் போட்டிருக்கேன். ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடியது. ஸோ 2 டேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், இஞ்சியும் மாங்காயும். ஸோ ஆனால் வந்து பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரியே இருக்கும். இதெல்லாம் ரேர் வெரைட்டிஸில் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து 3 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிச்சு. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா. அப்படி போட்டுட்டிங்க அப்படின்னா, நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டால் உங்களுக்கு அந்த ஸ்டீம் வராது. அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கும். நீங்கள் சூடான மாங்காயை வந்து போட்டு மூடி வச்சிங்கன்னா, அது வந்து ஃபங்கஸ் வந்துடும். தண்ணி படக்கூடாது, இதெல்லாம் பார்த்துக்கணும். நான் தயிர் சாதத்துக்கு எப்படி வந்து சர்வ் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். தயிர் சாதம், தயிர் சேமியா, அப்புறம் வந்து பிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய வெரைட்டி ரைஸ்க்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இப்போது இதுலேயே வந்து மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். 2 கப் ரைஸ் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இது வந்து கொல்லம் ரைஸ். நீங்கள் சோனா மசூரியல் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 5 கப் தண்ணி ஊற்றுறோம். 2 கப் ரைஸ்க்கு 5 கப் தண்ணி. பாசுமதி ரைஸாக இருந்தால் நீங்கள் 1 1/2 கப் தண்ணி ஊற்றினா போதும். ஜீரா ரைஸும் 1 1/4 கப் தண்ணி. திணையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 1/4 கப் தண்ணி. அந்த மாதிரி வச்சு பண்ணலாம். இதை மூடி
3 விசில் மீடியம் ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம். உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக கூட போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து வெரைட்டி ரைஸ், அதாவது லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பிக்கில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அப்படிங்கும்போது ஒரே நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். இதோட குழந்தைகளுக்கு சிப்ஸோ ஏதாவது ஒரு காயோ, வெண்டைக்காய் இந்த மாதிரி கொடுத்துடலாம். உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான். அதுலேயே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸும் இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாங்காய் சோதத்தோட கொஞ்சம் வெண்டைக்காயும் அதுக்கப்புறமா செவ்வாழையோட காய் அதில் நான் ஒரு ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ கூடிய சீக்கிரமாக போடுறேன்.